டேய், கட்ட அவுத்து விடுறா. அவுத்து விடு. யாரா நீ? என்ன எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்க? கட்ட அவுத்து விடுறா. ஒழுங்கு மரியாதையா அவுத்து விட்டுட்டேன்னா உனக்கு நல்லது. சீக்கிரம். ஏய், இப்படி வாடா. என்ன எதுக்குடா கடத்தி வச்சிருக்க? இப்பவே உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கல. மேடம், ஐஸ் வாட்டர் இருக்கு, குடிக்கிறியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வேலையில எதுக்கு நீ தேவலாம பாத்துட்டு இருக்க? பின்ன உங்ககிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கேட்கல. உன்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு வேற எனக்கு தெரியல. இதுதான் ஒரே வழி. அதனால தான் உன்னை கடத்தி சேஃப்டியா ஒரு இடத்துல உணர்ந்து வச்சிருக்கேன். சேஃப்டியா? சேஃப்டியா இல்ல நீ? ஆமா. புடம், இங்க பாரா, நீ செய்யறது எதுவுமே சரியில்லை. நான் கிளம்புறேன். ஏய், எங்கே கிளம்புற? அதுக்கா இவ்வளவு தூரம் வண்டியை வச்சு தூக்கிட்டு வந்து உன்னை இங்க வச்சிருக்கேன்? அந்த பர்சுவை பத்தி உனக்கு தெரியாது. 1 நம்பர் கிரிமினல் அவன். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான்னா அதை சாதிக்கிறதுக்கு அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு. அவன் அரெஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நீ என் கூட என் கஸ்டடியில் தான் இருந்தாகணும். நீ முறைக்கிறது ஏன்னு புரியுது. மாற்றிக்கிறதுக்கு துணி தானே, அதெல்லாம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். உள்ள பாத்ரூம் இருக்குது ரைட் சைடில். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்க. இங்க பாரா, நீ பண்றது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இங்க பார், உன்னை பாதுகாக்கிறது குத்தம்னா அதை நான் ஆயுசுக்கும் செய்வேன், புரிதா? திருந்தவே மாட்டேன். உன்னெல்லாம் நம்ப முடியாது. வெளியே நல்லா பெரிய பூட்டா வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டு போறேன். டேய், லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்க. தெரியுமா? இங்க வா. டேய், விடு. உட்கார், உட்கார். எந்திருச்ச மாவள. சொன்னா கேளு. உட்கார். நீ சொன்ன மாதிரி பரசுங்கிறவனை தான் வீரா என்கவுண்டர்ல போட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கா. அவன் இப்ப வீராவை கொல்லணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் வீராவோட உசுருக்கு ஆபத்து. ஐயோ, அரா, என்னடா சொல்ற? இந்த பைத்தியக்காரச்சி சொன்னா கேட்க மாட்டா. அதுதான் கடத்தி பத்திரமா வச்சிருக்கேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், பத்திரமா இருங்க. மாரா, ஒருவேளை வீராவை தேடி அவன் இங்க வந்துட்டானா? பயப்படாத, உங்களுக்கு அங்க கத்தி இருக்கான், அவன் பார்த்துப்பான். நீங்க யாரும் வெளியே போகாதீங்க. யாரு வந்து கதவு தட்டினாலும் திறக்காதீங்க. முக்கியமா சில்லுவண்டு பத்திரம். சரி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டுருங்க. என்ன பத்திரம்? ஏய், என்னாச்சு? என்னாச்சு? அங்க கருப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சிக்கு தான் இவ்வளவு கலவரமா? வெளியே பெரிய கலெக்டர்னு பீத்திக்கிற, அப்படியே தைரிய லட்சுமிங்கிற. கரப்பாம்பூச்சியை ஃபேஸ் பண்ண துப்பு இல்ல. இதுல பேட்ட ரவுடி கூட சிங்கிள்ஸுக்கு போறாங்களாம். சவாலு. தண்ணியாவது குடிக்கிறியா?
என்ன வாசனை, கறி குழம்பு கூட தோத்துரும் போலயே. அடடா, பசியில சாப்பிட்டா எதுவா இருந்தாலும் அமிர்தம்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கு. ம். நூடுல்ஸ் எல்லாம் ஆறுச்சுன்னா சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. பசிக்குது. சரி, சாப்பிடுவோம். இந்தா, இந்தா, தண்ணி குடி, குடி குடி மெதுவா. ம். சரி சரி சரி, தேவல தேவல. கொடுக்கும் போதே சாப்பிட்டுருக்க வேண்டியது தானே. இந்த வீம்புக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை, சாப்பாட்டுக்கிட்டலாம் வீம்பை காட்டலாமா? இன்னும் கொஞ்சம். போதும். நீ தானே அந்த கரப்பாம்பூச்சி, யாராலையும் செய்ய முடியாததை நீ செஞ்சிருக்க. இதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸு பல்லி எலி பூச்சிங்க எதுவா இருந்தாலும் சரி, என் காதலுக்கு இப்படி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். சரிங்களா? அது அந்த கரப்பாம்பூச்சி ஒழுங்கா இருந்துக்க சொன்னேன், மிரட்டி சொல்லியிருக்கேன். இனிமே அது உன் பக்கமே வராது. கரப்பாம்பூச்சி வர. வீரா, 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 வீரா. ஏய் ஏய், யாரா நீ? பாய மூடு. உன் மருமகளை தேடி தானே வந்த நீ. போ, உள்ள போ. அமைதியா உள்ள போ. ம். வேணுங்கும் போது எடுத்து குடி. ஏன்டி இப்படி இருக்கிற? ஆனாடா. அப்பா, மாமா